வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு இன்ஸ்டன்ட் வடை தான். ரவையை வச்சு பண்ணுற ஒரு இன்ஸ்டன்ட் வடை எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஊற வச்சு அரைச்சி எதுவும் பண்ண வேண்டாம், ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இந்த ரவை வடைக்கு முதல்ல நம்ம ஒரு கப் ரவையை ஒரு பவுலில் சேர்த்துக்க போகிறோம். ரவையை எதுவும் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணுன்னு அவசியம் கிடையாது, அப்படியே சேர்த்துக்கலாம். அதோட அரை கப் தயிரையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதோட துருவின இஞ்சி, அப்புறம் பொடியாக நறுக்கின பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா ஒரு 3லேருந்து 4 கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா தயிர் போடுறதுனால நம்மளுக்கு காரம் ரொம்ப இது எடுக்காது. ஸோ நம்ம வேணுங்கிற அளவுக்கு பச்சை மிளகா போட்டுட்டு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்துட்டு உப்பையும் நம்ம வேணுங்கிற அளவுக்கு போட்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயமும் 2 பிஞ்ச் சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் இந்த கலந்து வச்ச மிக்சர். நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு டைட் டோவாக மேக் பண்ணி நம்ம அப்படியே ஒரு மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மூடி வைக்க போகிறோம். இதை அவ்வளோதான். நம்மளுக்கு இதில் பெருசாக ஊற வைக்கிறதுக்கெலாம் வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் இதை ஊற வச்சுட்டா போகிறோம். அதுக்கப்புறமா இதில் பொடியாக நறுக்கின ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெங்காயம் வேண்டான்னா பொடியாக நறுக்கின கேபேஜோ, கேரட்டு, கேப்சிகம் அந்த மாதிரி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இது கொஞ்சம் லூஸ் பண்ணிவிடும். சப்போஸ் நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கலைன்னா இதில் ஒரு 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா கையை கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க, இல்லாட்டா தண்ணியில் லேசாக தொட்டுக்கலாம். தொட்டுட்டு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவுக்கு இந்த மாவை உருண்டையாக எடுத்துட்டு இதை கையில் போட்டு நம்ம தட்டிக்கலாம். நம்ம வடையெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி தட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கிறோம். நம்ம உளுந்து வடை பண்ணும்போது எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இந்த இன்ஸ்டன்ட் ரவை வடைக்கும் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஓட்டை போட்டுன்ட்டு எண்ணெய் சூடாக இருக்கிற எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சுன்ட்டு இதே மாதிரி நம்ம வடையை தட்டி போட்டுடலாம். இந்த வடை ரொம்ப கிறிஸ்பியாக வரும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இதை வடையாக உங்களுக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னா நீங்கள் குணுக்கு மாதிரி குட்டி குட்டியாக பக்கோடா மாதிரி கூட இதை போட்டு கிள்ளி போட்டு அப்படியே கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இல்லாட்டினா வெளியில் சீக்கிரம் கிறிஸ்பாகிடும், உள்ளுக்குள்ளே சரியாக வேகாமல் இருக்கும். இப்போ இது 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற வரையிலும் நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு கிச்சன் டவலில் ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம் எக்ஸஸ் ஆயிலை. இதே மாதிரி மிச்சம் எல்லா வடையும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாவு நீங்கள் ஒரு நைட்டுக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் கூட வச்சுட்டு அப்புறமா கூட யூஸ் பண்ணலாம், பாக்கி மாவு இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா. ஸோ இந்த வடை சப்போஸ் ரொம்ப தண்ணியாக மாவு ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு கூட இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபியோட டீட்டெயில் டெக்ஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காத பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.